ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஐஃபோன் SE 3 வந்துருச்சு. SE 2022 SE அப்புறம் SE 2 4G ஃபோனு, SE 3 இப்போ வந்து 5G ஃபோன் வந்திருக்கு. 5G. ஆனால் அதே SE 2020 வந்த ஃபோனு தான் இப்போ SE 2022ன்னு விட்டுருக்காங்க. ரூமர்ஸ்லாம் வந்த மாதிரி அதே டிசைன், அதே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, பேட்டரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பியூட்டினா, இதுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த 13 ப்ரோக்குள்ள இருக்கிற அதே ப்ராசஸர், 13 சீரீஸ்ல இருக்கிற அதே ப்ராசஸர் வந்து ஐஃபோன் i15 பயோனிக் A15 பயோனிக் ப்ராசஸரையே உள்ள போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய இருந்திருக்கு, எதுக்குன்னு தெரியாது. ஆனா 4.7 இன்ச் HD ஸ்கிரீனுக்கு தேவையில்லை. ஆனா கேமரா அதே கேமரா 12MP கேமரா தான். ஆனா இதுல இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வந்து போர்ட்ரேட், அந்த எக்ஸ்ட்ரா மோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா ஃப்ரண்ட்டும் அதே கேமரா தான். ஆனா பியூட்டி என்னன்னா, இது வந்து அந்த ஐபோன் 13ஓட விலை கம்மி. ஆனா ப்ரீவியஸ் ஐபோன் SE-ஓடலாம் விலை அதிகம். அதான் 44,500. இதுக்கு முன்னாடி 42,500. மோஸ்டா இந்த பிக் பில்லியன் டே, கிரேட் இந்தியன் சேல் எல்லாம் வரும்போது இது 20 அதை வாங்குறதுக்கு நம்ம ஐபோன் 12 வாங்கிடலாம். இல்ல, ஆனா ஐபோன் 12 உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி இருக்கா? கிடையாதுல. ஐயோ. ஆனா என்ன பியூட்டினா, இப்ப ஐபோன் 13 கூட அப்டேட் வந்திருக்கு. நீங்க வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிட்டே வந்து அன்லாக் பண்ணலாம் போன. ஸோ பட் ஆனால் SE ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவங்களோட ஆஃபரிங் தான். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆப்பிள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ளே வந்தாங்க SE வச்சுட்டு. இப்போ அஃபோர்டபுள்லாம் கிடையாது. இதில் எவ்வளோ போட்டிருக்குன்னா 256GB நம்ம கிட்ட இருக்குது. இது வந்து 64, 128, 256 3 மாடலில் இருக்குது. 58,900 போட்டிருக்கு. MRPக்கு தான் ஆப்பிள் விற்பாங்க எப்பயுமே. MOPக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ரைஸ் கட் ஆனால் அப்போ தான் MOPக்கு விற்பாங்க. கேஷ்பேக்லாம் எதாவது இருக்கும் ஆஃபர். பட் இந்த ஃபோன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நீஷ் ஆடியன்ஸ்க்கு அவசரம் தான். எனக்கு ஒரு ஐபோன் வேணும், லேட்டஸ்ட் ஐபோன் வேணும். 256GB தேவையில்லை, 128GB போதும் தான். லைட்டா யூஸ் பண்ணுவேன். ஆனா வந்து எனக்கு லேட்டஸ்ட் ஐபோன் வேணும். அப்படி என்ன அவ்வளோ ஹெவியா யூஸ் பண்ண முடியும்? சின்ன ஸ்கிரீன் தான், பட் ஸ்டில் ஒரு ஐபோன் தான் அது. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் வச்சு தான் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மிட் நைட். இல்லை இந்த மாதிரி ஐபோனுக்கு ஐபோன் 13 மாதிரி கிரீன் கலர்லாம் வரல, வெறும் அதே பிளாக், ரெட், ஒயிட், பிளாக் கலர் தான் இருக்கு. நம்ம கிட்ட SE 2020 கூட இதே கலர் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்பேக்ட். அதை எடுங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ காம்பேக்ட்னா அந்த அளவுக்கு காம்பேக்ட் இல்லை. ஏன்னா பெசல்ஸ் வந்து பெருசா இருக்கு. டாப்ல வந்து இவ்வளோ பெரிய பெசல்ஸ் இருக்கு, பாட்டம்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக இவ்வளோ பெரிய பெசல் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்க, அதுக்கோசரம் மார்க்கெட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சு ஒரு ஐபோன் வழக்கம் போல சிம் இஜெக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் 2020 எடிஷன்ல சார்ஜர் இருந்தது பாக்ஸ்ல, இப்போ அதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 5 வாட்டாவது கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, சார் வேல்யூ இதில் இருக்காதுல்ல. டிவைஸ் சார் வேல்யூ <1.2 அப்படின்னு போட்டிருக்கு. இந்தியா ரெகுலேட்டரி 1.2 <1.2. சூப்பர். ஸோ இதெல்லாம் ஒரு ஐபாட் டச் மாதிரி இருக்கியா பார்க்குறது. கேபிள் இருக்கு, கேபிள் தூக்கல இன்னும் லைட்னிங். பட் என்ன பியூட்டினா, இது ஒரு செம்ம காம்பேக்ட். அந்த இது ஐபாட் டச் மாதிரி ஸ்லிம்மாக இருக்கு, கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல. 4 கிராம்ஸ் லைட்டா, லைட் வெயிட், கொஞ்சம் செம்ம லைட் வெயிட்டு. உங்களுக்கு ஹெவி ஃபோன்லாம் வேணாம், லைட் வெயிட்னா. ஸோ ஆக்சுவலி நான் 13 Pro Max தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு 13 Proக்கு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது 13 Pro Max தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அநேகமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். என்ன அந்த சின்ன ஸ்க்ரீனுக்கு என்னோட பெரிய விரல்கள் யூஸ் ஆகுமான்னு தான் தெரியல. சரி, நம்ம பூட் பண்ணிட்டு இந்த UI அதான் அதே யூஎஸ் தான். வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்க்கலாம், எப்படி அன்லாக் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. அதே iOS 15 என்ன கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இங்கே இப்போ ஒரு அப்டேட் வந்துச்சு. iOS 15.4 சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஒரு மைனர் சாஃப்ட்வேர் அப்டேட் ஒன்று வந்துச்சு. இதுதான் 15.4.1. இதுதான் புதுசாக வந்திருக்கு. இது வந்து பக் ஃபிக்ஸஸ், செக்யூரிட்டி அப்டேட்ஸு அதெல்லாம் இருக்குது. இதுக்கு இப்போது புது ஐஃபோனுக்கு வந்து பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு அதை செக் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ப்ரெஸ் பண்ணால் ஹோமுக்கு போயிடும். கொஞ்சம் பழகணும். ஹோம் பட்டன் யூஸ் பண்ணாதவங்க வந்து பழகணும். இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணவங்க பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எய்டாக்கு போவோம். SE
தேர்ட் ஜென் A15 பயானிக்கு 256 GB இருக்குது, 4.7 இன்ச்சு. ரியர் கேமரா வந்து 12 மெகா பிக்சல். பேட்டரி இதுவும் எவ்வளோ இருக்குது, 63%. யூஸ்வலாக இந்த கீழே இது பண்ணால் தான் ட்ராப் டவுனு இல்லை இது பண்ணால் தான் வரும். ஸோ 63%. சென்சார் இன்ஃபர்மேஷன் எல்லா சென்சாருமே இருக்குது. முக்கியமான சென்சார் எல்லாமே இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. இதுலேயே எல்லாமே காட்டிடுது. 3.23 GHz. இவ்வளோ பவர்ஃபுல் ப்ராசர் எதுக்குன்னு தெரில. CPU பெஞ்ச்மார்க், கம்ப்யூட் பெஞ்ச்மார்க்லாம் அதில் காட்டுது. இது ரன் பெஞ்ச்மார்க் ரேட்டு. ஸோ டிவைஸு, மாடலு, ப்ராசர் எல்லாமே இதில் காட்டும். ஸோ கேமிங் வீடியோவும் கூடிய சீக்கிரம் போடுவோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் நம்ம கேமிங் வீடியோ போடல. ஐஃபோன் 13 ப்ரோ எதுவுமே போடலை. அதுக்குள்ளே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஐஃபோன் 13. மற்றபடி வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. நம்ம ஆடியோ குவாலிட்டி அதெல்லாம் செக் பண்ணுவோம், வீடியோ குவாலிட்டி அதெல்லாமே. அவ்வளோதான். நானும் ஜூம் பண்ணிகிட்ருக்கேன் பெருசாக வரும்ன்ட்டு. இது ஆக்சுவலாக இது கிடையாது, பார்டர் கிடையாது. 480pயா? 480p தான் ப்ளேயே ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிடுது. மேக்ஸிமமாக வந்து 480p சப்போர்ட் தான் இருக்குது. ஆனால் HDR சப்போர்ட் இருக்குது. ஆனால் பேக் ஸ்லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்கேன். இல்லை, ஹீட் ஆகலை. ஓகே, இப்போ ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிவிடுவோம். நல்லா ஆடியோ குவாலிட்டி, அதே சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். 70-30 தான். மோஸ்ட்லி 80-20 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது ஆடியோ குவாலிட்டி. அப்பப்போ இந்த ஹோம் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும், அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுனா அப்படியே ஸ்வைப் பண்ணால் போயிடும். சரி, அடுத்தது கேமரா எங்கே இருக்குது? கேமரா, ஒரு கேமராவில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ், எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே 12MP கேமரா தான், ஆனால் இந்த போர்ட்ரேட் ஆப்ஷனு எல்லாமே புதுசு தான். போர்ட்ரேட் ஆப்ஷனில் நிறையா அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸு எல்லாமே புதுசு தான். வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அதே தான். 4K 60 FPS ஆப்ஷன் இருக்குது. ஸ்லோமோ, டைம் லேப்ஸு, அப்புறம் இதில் நிறைய கொடுத்துருப்பாங்களே ஃபோட்டோவில் ஃப்ளாஷு. இந்த லைவ் இது முதல்ல ஆஃப் பண்ணணும், லைவ் தான் கடுப்பேற்றும். அப்புறம் வீடியோ செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 7MP கேமரா தானே, அதனால் 720p அதை HD 1080p 30 FPS தான் இருக்குது மேக்ஸிமமாகவே. ஓகே, ஃபோட்டோ அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. iPhone SE 3 4K 60 FPS வீடியோ சாம்பிள். ஒரு சின்ன ஃபோனில் 4K 60 FPS ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ப்ராசஸர் இருக்குது. அதே 12MP கேமரா தான், ஆனால் ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபோக்கஸும் ரொம்ப குயிக்காக இருக்குது. செக் பண்ணி பார்த்தா இது செக் பண்ணிடலாமா? டெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னா ஓகே, ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் சூப்பராக இருக்குது மற்ற ஃபோன்ஸ் மாதிரி. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னா 7MP கேமரா தான். டைனமிக் ரேஞ்ச் ஓகே, நல்லா தான் இருக்குது டைனமிக் ரேஞ்ச். ஆனால் போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி ஆப்ஷனில் அது கிடையாது ஃப்ரண்ட் கேமராலும் கிடையாது. ஓகே, இதுதான் வந்து iPhone SE 3rd Gen. கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகம்தான்.
ப்ராசர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, கேமராவும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது, பேட்டரியும் ஒரு 200 mAh இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மெயினாக வந்து வாங்குறது ரொம்ப வேல்யூ ஃபார் மணி கிடையாது. ஏன்னா 45,000 கிட்டத்தட்ட 44,000 45,000க்கு ஆஃபரில் ஐஃபோன் 12 மினியே ஆஃபரில் வந்துச்சு இப்போது போன சேலில். அதுக்கப்புறம் ஐஃபோன் 12 ஒரு 50,000 அந்த மாதிரி ஆஃபரில் வந்துச்சு. இந்த வருஷம் எண்டில் கண்டிப்பாக ஐஃபோன் 13க்கு ப்ரைஸ் இந்த சேலில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இது ஆகுமா அப்படின்னு தெரில. ஏன்னா இது புது ஃபோனு இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா இது ஒர்த்தாக இருக்குது. இப்போதைக்கு ஒர்த்தாக இருக்காது, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஒர்த்தாக தெரியும். ஓகே, இதுதான் வந்து ஐஃபோன் SE 3யோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். கேமிங் வீடியோஸ் கூடிய சீக்கிரம் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.